ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜெகநாத பெருமாளின் திருவடிகளே சரணம். சென்னையிலேருந்து ஒடிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு போய் இலவச தரிசனத்தில் கிருஷ்ணரை 2 முறை சேவிச்சுட்டு அங்கேருந்து கிட்ட இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான கோயில்களுக்கு போயிட்டு புவனேஸ்வருக்கு வந்து பழமை வாய்ந்த லிங்கராஜ சுவாமி கோயிலுக்கு போய் தரிசனம் செய்துட்டு நைட்டு கிளம்பி சென்னைக்கு ரிட்டர்ன் ஆன என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரகசியங்களும் அதிசயங்களும் நிறைந்த அழகான கோயில் பூரி ஜெகநாத பெருமாள் கோயில். நம்ம ஃபோட்டோவில் கிருஷ்ணரை பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோயிலும் ரொம்ப அழகாக இருக்குது. ட்ராவல்ஸில் வராங்க, ஐஆர்சிடிசிலே கூட தமிழ் மக்கள்லாம் அங்கே கோயிலில் பார்த்தோம். உங்களுக்கு ஓகே வந்தால் அதை புக் பண்ணிக்கோங்க. ஆனால் நானும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், அவங்க சேனல் மூலமாக 3 இயர்ஸாக பழக்கம், சேவாலாம் போயிருக்கோம். அவங்களும் மட்டும்தான் போனோம். ஒடிசாவில் இருக்கே, போக முடியுமா அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம போயிட்டு வரலாம், சேஃப் தான். தனியாக போகிறதுக்கு கூட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் போயிட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நிறைய இன்ஃபர்மேஷனோட திருவனந்தபுரம் vlog ஷேர் பண்ணியிருந்தேன் நான் போயிட்டு வந்தது. அதில் ஒரு டவுட் கேட்குறதுக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க. சென்னை பூரி ஜெகநாத பெருமாள் கோயிலில் ரத யாத்திரை ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க, நாங்களும் அட்டன் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணப்போ தான் வாங்க நம்ம நேரிலே போய் கிருஷ்ணரை சேவிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணுறப்போ எப்போவுமே 45 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன் கோட்டாவில் செக் பண்ணால் அவைலபிலிட்டி காமிக்கும். ஏன்னா ஒரு 1 வீக் கேப்பில் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோமே பிளான் பண்ணிட்டு. நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களும் கலெக்ட் பண்ணாங்க, நானும் கலெக்ட் பண்ணேன், என் தம்பி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எல்லாருமே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம். ஏன்னா 2 பேரும் தனியாக ஃபஸ்ட் டைம் ஒடிஷா நாங்கள் போகிறது அப்படிங்கிறதுனால. சென்னையிலேருந்து புரிக்கு டைரக்ட் ட்ரெயின்னா திங்கக்கிழமை மட்டுமே போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதே மாதிரி புரியிலேருந்து சென்னைக்கு வர ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிளம்பும். நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி போகிறீங்கன்னா அந்த ட்ரெயினே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். டைரெக்டாக நம்ம புரிக்கே போயிடலாம். தங்குறதுக்கு தேவஸ்தானத்தோட ரூம்ஸும் இருக்குது, நிறைய ப்ரைவேட் ஹோட்டல்ஸும் இருக்குது. தேவஸ்தானத்தோட ரூம் ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீ ஜெகநாத சுவாமி டெம்பிள்னு நீங்கள் கூகுளே ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா லிங்க்கு கேளுங்க, நானும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி போகிறோம், கிருஷ்ணரை சேவிக்கிறோம், ரிட்டன் ஆகிறோம். இந்த மாதிரி தான் பிளானில் போனோம். ஏன்னா தெரியாத ஊர் அப்படிங்கிறதுனால. டெய்லி போகிற கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதுவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் ஸ்லீப்பர் கோச் 585 ரூபா தான். 3rd ஏசி கூட இருக்குது, அதுதான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதில் புக் பண்ணல. ஏன்னா ஸ்லீப்பர் கோச்செல்லாம் இருக்குது, யாராவது ஏறிடுவாங்களோ, நம்ம சீட்டில் ஆக்குப்பை பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு நினச்சோம். ஒரு தடவை இந்த ஹவுரா ட்ரெயினில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறப்போ ரொம்ப படுத்து எடுத்துட்டாங்க எங்கள் சீட்லலாம் ஆக்குப்பை பண்ணிவிட்டு. ஸ்லீப்பர் கோச் அந்த ட்ரெயினில் இருக்கே, அப்படி யாரும் ஏறிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அந்த ட்ரெயின் புக் பண்ணாமல் வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸான சந்திரகாஞ்ச் சூப்பர் ஃபாஸ்ட் ஏசி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அதில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். வாராந்திர எக்ஸ்பிரஸ் அது. தேர்ஸ்டே புக் பண்ணிட்டோம் காலையில் 8:15க்கு. லேடிஸ்க்கு 45 வயசுலேருந்தே சீனியர் சிட்டிசன் கோட்டா இருக்கும். சலுகைகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, பட் கோட்டா உண்டு. ஜென்ஸுக்கு 60 வயசு தான். அதில் நம்ம டிக்கெட் செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. லேடிஸாக போகிறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிளம்புற அன்னைக்கு கூட உங்களுக்கு டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரெயினில் கூட கிளம்புறப்போ கூட இருந்தது. நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி தான் போகிறதுக்கும் இந்த ட்ரெயின், ரிட்டனுக்கும் இந்த ட்ரெயினே புக் பண்ணிட்டோம். இது வந்து ஃபுல்லாக ஏசி ட்ரெயின். 3rd ஏசி நாங்கள் புக் பண்ணிட்டோம். 1530 ரூபா கிட்ட டிக்கெட் சார்ஜ் வந்தது. ரிட்டனுக்கும் அதே சார்ஜ் தான். சென்னையிலேருந்து புவனேஸ்வருக்கு புக் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க என் தம்பி ஹஸ்பண்ட்லாம் கலெக்ட் பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற குர்டா ரோட் ஜங்ஷன்லேயே இறங்கிக்கலாம் அப்படிங்கிறது கிடச்சிது. அதனால் நாங்கள் குர்டா ரோட் ஜங்ஷன்லேயே இறங்கிட்டோம். காலையில் 8:15க்கு சென்னையிலேருந்து இந்த ட்ரெயின் கிளம்பிச்சா ஃபுல் டேக்கு தேவையான ஃபுட்டு அவங்களும் நானும் பேக் பண்ணிக்கிட்டோம். ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிட்டோம். த்ரூ அவுட் த ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்தது. அவங்கக்கிட்ட நான் ரொம்ப பேசினதில்லை. ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா அவங்க கேட்பாங்க, நானும் கேட்பேன். பட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நானும் அவங்களும் பேசிக்கிட்டே போனது. விஜயவாடாவில் இருக்கிற கனகதுர்கை கோயில் இது. சீனியர் சிட்டிசன் கோட்டாவில் புக் பண்ணுறோம் அப்படின்னா லோயர் பர்த்து தான் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் எங்களுக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் கிடைச்சது. ஆனால் அங்கே ஏறினா ஒரே ஜென்ஸாக இருந்தாங்க, எல்லாம் வெஸ்ட் பெங்கால். அவங்கள்ட்ட கேட்டோம், நாங்கள் சைட் லோயர் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சைட் லோயர் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. வேடிக்கை பார்க்குறதுக்கும், நாங்கள் உட்காந்துட்டு பேசிட்டு போகிறதுக்கு, சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு எல்லாமே. பேண்ட்ரி கார் இருக்கிறதுனால நான்ஸ்டாப்பாக உங்களுக்கு ஃபுட்டு ட்ரெயின்லேயே வரும். இருந்தாலும் நாங்கள் சேஃபர் சைடுக்கு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிருந்தோம்.
அந்த சிஸ்டரோட அப்பா சர்ப்ரைஸாக ட்ரெயினில் வந்து எங்களை ப்ளஸ் பண்ணி ஆளுக்கு 100 ரூபாய் பைசா கொடுத்து பத்திரமா போய் கிருஷ்ணரை நல்லா சேவிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவரோட மனசு மாதிரியே எங்களோட ட்ரிப்பும் ரொம்ப சேஃபாகவும் அருமையாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போகும்போது என்னடா ஜென்ஸ் மட்டுமே இருக்காங்களே அப்படின்னு நினச்சோம். எல்லாம் பான் பராக்கெலாம் போடுவாங்களோ அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அமைதியாக போச்சு ட்ரெயின் ட்ரிப்பு. விஜயவாடாவில் கிருஷ்ணா ரிவர் பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கோதாவரி ரிவர். ரொம்ப பெரிய ரிவர் இது. ராஜமுந்திரி ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்தது. அவ்வளோ பெருசு. தண்ணி கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செம்மண் கலரில் இருந்தது. அண்ட் தூரத்தில் பார்க்குறப்போ ரொம்ப கம்பீரமாக ஒரு கோயில் கோபுரமும் தெரிஞ்சது. என்ன கோயில்னு தெரியல. ஆனால் இந்த நதிலேருந்து பார்க்குறதுக்கு ட்ரெயின்லேருந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோயில். பெரிய கோயில், ரொம்ப தூரம் அது. ஆனால் கோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுனால அழகாக இருந்தது. ட்ரெயினில் அந்த ஆற்றை கடந்து அந்த கோயிலை பார்க்குறதுக்கு. கோதாவரி ரிவர் இது. ராஜமுந்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரும். அந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சைட் நான் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் விஜயவாடா தாண்டி இந்த சைடு போகிறது. கிருஷ்ணா நதியே பெருசாக தான் இருக்கும். பட் இந்த கோதாவரி ஒரு 2-3 கிருஷ்ணா நதியை சேர்த்த மாதிரி பெரிய நதி இது. என்னோட கேமரா மேபி குவாலிட்டி இப்படி இருக்கலாம், பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிளேஸே. ஒரு கிருஷ்ணர் சிலை, அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிங்கம் அதுவும் வந்தது. நல்லா இருந்தது. இந்த படித்துறை பார்க்குறது, அந்த கிருஷ்ணரை பார்க்குறது, சிவனை பார்த்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இடமே நல்லா இருந்தது. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். போகிறோமோ இல்லையோ, ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை நம்ம போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டோம். அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இந்த ராஜமுந்திரி ஸ்டேஷனுக்கு அடுத்தது சாமல்கோட் அப்படின்னு ஒரு ஜங்ஷன் வரும். அங்கே ரீல்ஸில் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக இந்த ஸ்வீட்டு செய்கிறது. கீ புத்திரக்குள்ளுன்னு நினைக்கிறேன் இது பேர், சரியாக கூட தெரியல எனக்கு. அது ரீல்ஸில் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த ஸ்வீட் வந்தது. கூட ட்ராவல் பண்ணவங்கள்ட்ட கேட்டோம், ட்ரெயினில் வாங்கலாமா, இது 200 ருபீஸ் சொன்னாங்க, வர்த்தா அப்படின்ட்டு. காஸ்ட்லி ஸ்வீட் தான் இது, ரொம்ப நல்லாயிருக்கும், வாங்குங்க அப்படின்னாங்க. அதனால் வாங்கினோம். செம்மையாக இருந்தது. அரிசி மாவில் அந்த பேப்பர் மாதிரி ஒன்று செய்கிறாங்க, அது சாப்பிட்றது தான். அதில் நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் வெள்ளைப்பொடியெல்லாம் போட்டு நல்லா இருந்தது. அதை வாங்கி சாப்பிட்டோம். ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. லேடிஸாக நாங்கள் போனதுனால ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். எல்லாம் இமிட்டேஷன் தான் போட்டிருந்தோம், தாலி செயின் தவிர, சேஃப்டிக்காக. பட் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சேஃபாக தான் இருந்தது. அப்புறம் தோணுச்சு பேசாமல் போட்டுகிட்டே வந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ட்ரெயின் ஃபுட்டுமே கரெக்டாக அவங்க வந்து கேட்டு கேட்டு கொடுக்குறாங்க. அண்ட் டிடி பார்த்திங்கன்னா 3rd பர்சன் யாரையும் ஏற விட மாட்டேங்கிறாங்க, வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் நாங்களே எங்கள் சீட்டில் இருந்தாலுமே டிக்கெட் நம்பர் என்ன அப்படின்னு ஒரு 6 ஹவர்ஸ் ஒன்ஸு டிடி மாறுறாங்கல்ல, அப்பப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நைட்டு 2 மணி போல் குடாரோன் ஜங்ஷன் இது, இங்கேயே இறங்கிட்டோம். இது புவனேஸ்வருக்கு முன்னாடியே வந்துடும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, குர்டா ரோட் ஜங்ஷனுங்கிறது அந்த பக்கம் புவனேஸ்வர், இந்த பக்கம் புரி, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த யூடியூப்பு கூகுள் எல்லாம் பார்த்துட்டு இங்கே நாங்கள் இறங்கினோம். ஸ்டேஷன் இப்போ தான் ரீசெண்டாக ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நீட்டாக இருந்தது. 12 ரூபா தான் ஏசி லான்ச் 1 ஹவருக்கு. பாத்ரூம்ஸ் எல்லாம் லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக, நல்லா நீட்டாக இருந்தது. நல்லா மக்களும் இருந்தாங்களா, அதனால் எங்களுக்கு ஒரு பயமே இல்லை அந்த டைமில் அங்கே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. குர்டா ரோட் ஜங்ஷன்லேருந்து 24 மணி நேரமும் பஸ் இருக்கும், புரிக்கு 3/4 மணி நேரம் தான் அப்படின்னாங்க. இது ஏசி லான்ச் இது. நாங்கள் டிடிக்கிட்டையும் கேட்டோம் பஸ் இருக்குமா அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்குங்க, 24 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, குர்டா ரோட் ஜங்ஷன்லேருந்து புரிக்கு 3/4 மணி நேரம் தான். ஆனால் பஸ்ஸு காலையில் 7 மணிக்கு தான் அப்படின்ட்டாங்க. நாங்கள் இங்கே ஒரு 2:30 மணிக்கு உட்காந்துருக்குறோம் குளிச்சுட்டு. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ட்ரெயின் நிறையா இருக்குது. புவனேஸ்வர்லேருந்து புரிக்க போகிற ட்ரெயின் எல்லாமே குர்டா ரோட் ஜங்ஷன் வழியாக தான் வரும். ஆனால்
இந்த நார்த்து சைட் ட்ரெயின்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்து ரீச் ஆகாது, கரெக்ட் டைமுக்கு எடுக்க மாட்டாங்க, கரெக்ட் டைமுக்கு போயும் ரீச் ஆகாது. அந்த மாதிரி இருந்ததா என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் பார்த்தோம். ஒரு கரீப் ரத் ட்ரெயின் இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்துட்டு இருந்தது. உடனே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு இதில் ஏறிட்டோம். அங்கே என்ன சொன்னாங்கன்னா புருஷோத்தமன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று வரும், அதில் போங்க அப்படின்னாங்க. அது செக் பண்ணால் புவனேஸ்வருக்கே வரல. அது எப்போ வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் விடுறது? ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணபடி போனால் தான் ரிட்டன் நாங்கள் ட்ரெயின் பிடிக்க முடியுங்கிறதுனால கரீப் ரத் ட்ரெயின் 280 ரூபா. எதுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ குரூப்பாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குர்டா ரோட் ஜங்ஷன்லேருந்து 3000 கேட்டாங்க கேபில். நாங்கள் அது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால கேபில் போகல. நீங்கள் குரூப்பாலாம் போகிறீங்கன்னா அந்த மாதிரி கூட பேசிக்கிட்டே 3/4 மணி நேரம் தான் புரி. ட்ரெயினில் 1 ஹவர் ஆச்சு புரி ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு. கரீப் ரத்தில் கரெக்டான டைமுக்கு அதாவது அந்த ட்ரெயின் 1.5 மணி நேரம் லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு கரெக்டாக இருந்தது புரிக்கு ரீச் ஆகிறதுக்கு. இறங்கி இந்த கால் வச்சோனையே எனக்கு அயோத்தியா போகும்போதும் அப்படி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னோ ராமர் கூடயே நடந்து போகிற மாதிரி. அந்த மாதிரி இங்கே இறங்கும் போது கிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கே நம்ம டைரெக்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த புரி ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு. புவனேஸ்வருக்கு கூட நீங்கள் போய் இறங்கலாம். ஆக்சுவலாக புவனேஸ்வருக்கே போய் நீங்கள் இறங்குங்க. அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது. அங்கேருந்து தான் உங்களுக்கு 24 ஹவர்ஸும் பஸ் இருக்கும். ஏசி பஸ் எல்லாம் 100 ரூபா தான் டிக்கெட். 1.25 மணி நேரம் தான் புவனேஸ்வர்லேருந்து புரிக்கு வர்றதுக்கு. அதுலேயே எங்களுக்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் குர்டா ரோட் ஜங்ஷனில் இறங்கிட்டோம். பட்டு நீங்கள் புவனேஸ்வர்லேயே கூட இறங்கி வரலாம். என்னென்னா புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனை இப்போ தான் ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்களா, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. பாத்ரூம் எல்லாம் நார்மலாக இருக்குது, குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. நல்ல வேளை கிருஷ்ணர் கரெக்டாக கைட் பண்ணி குர்டா ரோட்டில் இறக்கி விட்டு குளிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருந்தது. எங்களுக்குன்னே அந்த கரீப் ரத் ட்ரெயின் வந்த மாதிரி இருந்தது. புரிக்கு போகிறது ஏறி புரி ஸ்டேஷனில் இறங்கி டுக் டுக் பேசிக்கிட்டோம். டுக் டுக் கூட நானும் அவங்களும் மட்டும் போனால் 150 ரூபாலேருந்து 200 ரூபா கேட்குறாங்க. ஆனால் ஷேரிங்காக போகிறோன்னு வச்சுக்கோங்க 20 ரூபா 30 ரூபா தான் வரும். ஸோ செலவுக்கு சொல்கிறேன், நம்ம குரூப்பாக போகிறதுக்கும் தனியாக போகிறதுக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இன்னும் 2 ஜென்ஸ் இருந்தாங்க, அவங்களும் கோயிலுக்கு தான் போகிறோன்னு சொன்னதுனால அந்த 150 ரூபாவை நாங்கள் 4 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு 10 நிமிஷம்தான் ஜங்ஷன்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு. இப்போ நாம் போயிட்டுருக்கிறது ரத யாத்திரை நடக்கிற ரோடு. செம வைப் ஆயிடுச்சு. அந்த ஏர்லி மார்னிங்கில் ரத யாத்திரை எவ்வளோ விசேஷமானது நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல நம்மளால் போய் சமாளித்து ரத யாத்திரையை நேரில் பார்க்க முடியாது. ஆனால் அந்த ரோட்டில் காலை வச்சதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கோயில் கிட்ட வரைக்கும் இந்த டுக் டுக் போகாது, ரிக்ஷா போகுது. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்தோட அந்த டுக் டுக் இறக்கி விட்ருவாங்க, ஆட்டோவாக இருக்கட்டும் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். பேட்ரி கார் இருக்குது, கோயில் தேவஸ்தானத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த டுக் டுக் இறக்கி விட்டதுலேருந்து கோயில் கோபுரம் வரைக்கும் போகிறதுக்கு. ஆனால் செம்ம வைபு. அந்த இடமே பார்த்திங்கன்னா இறங்கினோன்னே புரி ஜெகநாதர் கோபுரமே அழகு இல்லையா? அதன் மேலே இருக்கிற அந்த சக்கரம், அதற்கு மேலே இருக்கிற அந்த கொடி தினமும் சாயந்தரம் 5:30 to 6 போல் மாற்றுவாங்களாம் கொடி. ஒரு கொடியும் ஒரு சுவாமிக்கு. மூலவர் பல்ராமர், நடுவில் சுபத்ரா, ரைட் சைடில் கிருஷ்ணர் இருப்பார். அவங்கவுங்களுக்கும் சேர்த்து 3 கொடி ஏற்றுறாங்க. அந்த பில்டிங்ஸ் எல்லாம், சில பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்தது. ஈவன் அயோத்தியாவில் கூட இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு காவி கலர், அந்த மாதிரி தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஊர் ஃபுல்லாக. அதே மாதிரி தான் அந்த ரோடு ஃபுல்லாக இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸுக்கு வச்சுருக்குறாங்க. அந்த கோபுரம் பார்த்ததே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் பத்திரமா சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம். அப்போவே ஃபுல் ட்ரிப்பே எங்களுக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி, கிருஷ்ணரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த கோபுரம் கொடி ரொம்ப விசேஷம். தினமும் சாயந்தரம் கொடி மாற்றுறது. அப்படி ஒரு வேளை மாற்றலை அப்படின்னா ஏதோ நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு இங்கே கோயில் மூடி இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு என்னமோ சொன்னாங்க. தினமும் சாயந்தரம் 5 to 6 நம்ம இப்போ நான் இருக்கிற இடத்துக்கிட்டே இருந்தோம்னா கிளியராக தெரியும். எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோயிலை சுற்றி நீங்கள் கொடி மாற்றுறத கிட்டக்கவே பார்க்கலாம். நாங்கள் பார்க்கல, ஏன்னா நாங்கள் மத்தியானம் தரிசனம் முடிச்சு கிளம்பிட்டோம் புவனேஸ்வருக்கு. அதனால் அந்த வருத்தம் இருந்தது. 3 ரதம் பாருங்கள். இப்போ தானே ரத யாத்திரை நடந்தது, பாதி டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வருஷமும் அந்த ரதம் புதுசாக ஃபார்ம் பண்ணுவாங்களாம். முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துருவாங்க, மறுபடியும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரதம், இந்த கோபுரம், அந்த சுற்றுப்புறமெல்லாம் பார்த்தது செம்ம ஹாப்பியாக இருந்தது. 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. சிங்கத்வாரம்,
குதிரை, யானை, இன்னொன்று சிறுத்தையா புலியான்னு தெரில, அந்த மாதிரி பேர் வச்சு 4 துவாரம் இருக்குது. ஒரு துவாரத்துக்கிட்டேயுமே மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்குது. அங்கேயே நம்ம செப்பல் கொடுத்துக்கலாம். ஆனால் பேக் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் காய்கறி கடையாக இருக்கா, அவங்க வாங்கிக்கிறாங்க ரிசிப்ட் கொடுத்து. ஸோ பேக் நாங்கள் அங்கே வச்சுக்கிட்டோம். சிங்கத்துவாரம் வழியாக போய் சுவாமி தரிசனம் பார்க்குறது தான் முறையாம். ஏன்னா உள்ளே போகிறப்ப கொடிமரம் தாண்டி 3வது படியில் யமத்துவாரம் இருக்குமா, அதை சேவிச்சுட்டு போகிறது நல்லது அப்படிங்கிறதுனால. ஆனால் நார்த் என்ட்ரன்ஸ் வழியாக கூட போல் அங்கே போர்டு போட்டிருக்காங்க, டிவோட்டிஸ் கேன் என்டர் அண்ட் எக்ஸிட் த்ரூ நார்த் என்ட்ரன்ஸ் ஆல்சோ அப்படின்னு. பட் நீங்கள் நார்த் என்ட்ரன்ஸாக போனீங்கன்னா கூட்டம் கம்மி பண்ணிக்கலாம், சீக்கிரமாகவும் நம்ம உள்ளே போயிடலாம். முறைப்படி போகிறது சிங்கத்வாரம் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருக்கும். ஜென்ரலாகவே கூட்டம் இருக்கும். நாங்கள் செலக்ட் பண்ண டேட்டே ஏன் வீக் டேஸில் போனோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு சனி ஞாயிறுலாம் போனீங்கன்னா ஹெவி க்ரௌடு இருக்கும். அண்டு டே டைமெல்லாம் கொஞ்சம் 10 மணிக்கு மேலே போனீங்கனாலும் ஹெவி க்ரௌடு இருக்கும். கரெக்டான டைம்னால் காலையில் 4 மணிக்கு. நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு தான் வந்தோம். ஆனால் அந்த டைமுக்கு எங்களால் ரீச்சே ஆக முடியலையா. நாங்கள் வந்து சேர்றப்ப மணி 5, 5:30 இருக்கும். அந்த 7, 8 மணிக்குள்ளார நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக தரிசனம் பார்த்துடலாம். அதை தாண்டி போகும்போது உங்களுக்கு லேட் ஆகும். பட் பெஸ்ட்டு ஐடியல் டைம் காலையில் 4:30 மணிக்கு. ஆல்மோஸ்ட் கோயில் ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 6 முறை கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் கொடுக்குறாங்க. காலையில் 2 முறை, மத்தியானம் 2 முறை, சாயந்தரம் 2 முறை, நடுவில் அபிஷேகம் வேறு. அபிஷேகம் மூலவருக்கு சேருது இல்லையா. மூலவர் எதிர்த்தாப்புல ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க, அவங்களோட இமேஜ் விழும் அந்த கண்ணாடியில். அந்த கண்ணாடிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் போகிறப்ப தான் அபிஷேக தீர்த்தமெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழகான கோயில். இது வரைக்கும் நான் நிறைய கோயில்கள் போயிருக்கேன், திவ்ய தேசமாக இருக்கட்டும், மற்ற கோயில்களாக இருக்கட்டும். அதில் ஒரு ஸ்பெஷலான கோயில் இது அப்படின்னு சொல்லலாம். இது திவ்ய தேசம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 3 சுவாமிகளுமே ரொம்ப அழகாக இருக்காங்க மூலஸ்தானத்தில். கோயிலே பார்த்திங்கன்னா நிறைய சன்னதிகள் கொண்ட கோயில். 2லேருந்து 3 மணி நேரம் தேவைப்படும் ஃபுல் சன்னதியும் நம்ம பார்த்துட்டு வரணும்னா. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு 1 மணி நேரம் கூட ஆகும். ஏன்னா ஒரு சன்னதிலையும் போக 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 உங்களுக்கு க்யூ வந்துடுது. ஸோ ரஃப்பாக 2 to 3 hours ஆகும். ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம், போகிறோம் பார்க்குறோம் வெளியில் வரோம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் இல்லை. பொறுமையாக ஃபுல் கோயிலும் பார்க்கணும் அப்படின்னா 3 hours ஆகும். அத்தனை சன்னதிகள் இருக்குது. எல்லாமே விசேஷமான சன்னதிகள். மூலவர் கிருஷ்ணர், பல்ராமர், சுபத்திரையோடு சேர்த்து. அந்த கோயிலுக்கு வெளியில் கூட நிறைய சன்னதிகள் இருக்குது. சத்யநாராயணன் கோயில் இருக்குது, எம்பார் மட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமானுஜரோட மடம் இங்கே இருக்குது. நாங்கள் போகும்போது க்ளோஸ்டாக இருந்தது. பட் அந்த மடத்தை பார்த்துக்கிறவங்க அவங்ககிட்ட பேசிட்டு வந்தோம். ஒரு ஸ்டெப்பும் இந்த இடத்துல வைக்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி இருந்தது. ஒடிஷாவில் வந்து கால் வச்சதே. அவங்களுக்கு ஹிந்தி சூப்பராக பேசுகிறாங்க அவங்க. ப்ளஸ் அவங்க ஹெச்ஆரில் வேறு இருந்ததுனால எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சதா எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஒருவேளை இப்படி ஒரு பர்சன் கூட நம்ம போகணுங்கிறதுனால தான் சேர்த்து விட்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ரொம்ப பேசிக்கிட்டதில்லை. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா மட்டும்தான் பேசிப்போம். எப்படி அமைஞ்சதுன்னே எங்களுக்கும் அவங்களுக்கும் தெரியல. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் நிறைய கோயிலுக்கு போகிறீங்க, நான் அவங்க கூட வரேன், நான் போகிறதே இல்லை, ரொம்ப அவுட் சைட்லாம் அப்படின்னாங்க. ஆனால் வந்து நான் அவங்க கூட போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் ஹிந்தி தெரியும். அவங்க நல்லா கேஷுவலாக பேசுகிறாங்க. அண்டு யார்கிட்ட எப்படி பேசினா வேலையாகும்னு வேறு அவங்களுக்கு சூப்பராக தெரிஞ்சிருக்கா. எனக்கு அவங்க கூட போயிட்டு வந்தது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக. மெயின் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கும். சிங்கத்வாரத்துக்கு லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா லக்கேஜ் கவுண்டர், மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்குது. மொபைலையும் கொடுத்துட்டோம், செப்பலையும் அங்கே விட்டுட்டு ஸ்லிப்பை வாங்கிட்டு கிட்டே இருக்கிற காய்கறி கடையில் தான் அங்கே எல்லாருமே கொடுக்குறாங்க. இது மொபைல் கவுண்டர். அதை தாண்டி பின்னாடி போனோம் அப்படின்னா வரிசையாக மார்க்கெட் ஏரியா இருக்குது. இங்கே தான் கொடுக்குறாங்களே. பைசா 10 ரூபா போல் வாங்கிட்டு ஸ்லிப்பு கொடுத்துட்றாங்க. சேஃபாக தான் இருக்குது. நாங்கள் சும்மா வெட்டி திங்ஸ் தான் பேக்கில் வச்சுருந்தோம். முக்கியமான திங்ஸ் நாங்கள் கையில் வச்சுக்கிட்டோம். மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சின்ன பேக் வச்சுருந்தேன், பர்ஸ் வச்சுருந்தோம். குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில், பேசிக்காக மெடிசன்ஸ் வச்சுக்கலாம். வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது கோயில் உள்ள. ஆனால் ரொம்ப அழகான கோயில். கையில் மொபைல் இல்லாதது ஒரு மாதிரியாக இருந்தது. அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ உள்ளே போயிட்டோம். சிங்கத்வாரத்துக்குள்ளே போகிறோம். ரொம்ப அழகாக
நிறுத்தி நிறுத்தி விடுறாங்க. ஒரு நெய்வேத்தியம் போயிட்டு இருந்ததுனால எங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் அந்த க்யூவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் கோபுரத்துக்கு அந்த ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறப்போ மெயின் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற கொடிமரம் கிடையாது, ஒரு கம்பம் மாதிரி இருக்குது. அது அருண கம்பம், சூரிய பகவானுக்குரிய கம்பம் அது. ஸோ அங்கே சேவிச்சுட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத பெருமாள் பெருசாக இருப்பார். அவர் மூலவர் கிடையாது, நம்ம டிவியில் பார்க்குற பூரி ஜெகநாத பெருமாள் அவர் தான். அவருக்கு ஆரத்தி காமிக்கிறாங்க, அவர் முன்னாடியே ஒரு கேமரா வச்சுருக்குறாங்க. அவரை நம்ம டெய்லியும் கூட டிவியில் அந்த சேனலெல்லாம் போய் பார்க்கலாம், சேவிக்கலாம். அவரை தரிசனம் வச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காங்க. கோயில் ஃபுல்லாக நரசிம்மர் நிறைஞ்சிருக்கார். நீங்கள் கேட்டால் தான் தெரியும், சில நரசிம்மர் ஃபேஸ் எல்லாம் நம்ம பார்த்தா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அங்கே கேட்டால் பண்டிட்ஜி கோன் பகவான் ஹே அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலையில் தாண்டி அந்த 3வது கல்லில் யமப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு ஐதீகம் இருக்கும் போல், கருப்பு கலரில் செலவக்கல் மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் தொட்டு சேவிச்சு தான் உள்ளே போகிறாங்க. அதை தொட்டு போனோன்னா லெஃப்ட் சைடில் காசி விஸ்வநாதர் இருக்கார். அவரை பார்த்து தாங்க பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவரை சேவிச்சு நரசிம்மர் சன்னதிகள்லாம் இருக்கா, அவங்களையும் தரிசனம் செய்துட்டு உள்ளே போனால் கொஞ்சம் கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எந்த சைடு போகிறது எந்த சைடு வரதுன்னு தெரியல அப்படின்னு நாங்கள் திருதுன்னு முழிச்சிட்ருக்கும்போதே ஒரு பண்டிட்ஜி கேட்டார், ஆளுக்கு 500 ரூபா கொடுங்க, நான் டைரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் போய் மற்ற கோயில்களுக்கெல்லாம் போகணும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இருங்க அப்படின்னாரு. இல்லை இந்த சைடாக விட மாட்டேங்கிறாங்க, வாங்க அந்த சைடாக போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு சைடாக கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் நின்னா அப்புறம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு இவர் பேசுகிறதே சரியாக படலை, நம்ம ஃப்ரீ தரிசனத்திலே போகலாம் வாங்க அப்படின்னா. போய் ஃப்ரீ தரிசனத்துக்கு க்யூவில் நின்னா 15 நிமிஷம் கூட கிடையாது, க்யூ உள்ளே போயிடுச்சு. அப்பாடான்னு இருந்தது. 1000 ரூபா எங்களுக்கு மிச்சமானது. ஸோ க்யூ தாண்டி உள்ளே போகிறோம். மூலவர் 3 பேர். லெஃப்ட் சைடில் பல்ராமர் ஃபுல்லாக ஒயிட்டாக இருப்பார். மரத்தினால் ஆன விக்கிரகம் தான், சரிங்களா? ஸோ அதில் பல்ராமர் ஃபுல்லாக ஒயிட்டாக இருப்பார், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நடுவில் சுபத்திரை ஃபுல்லாக எல்லோவாக இருப்பாங்க. கிருஷ்ணர் ரைட் சைடில் கருப்பாக இருப்பார். மூலவர் அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மண்டபம், அது ஜக்மோகன் மந்திர் அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஊரில் முகமண்டபம் அப்படிம்பாங்க. சுவாமி கிட்ட போய் சேவிக்கிறது இப்போ கிடையாதான். முதல்ல இருந்தது, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்குறது இப்போ கிடையாது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது. நாம் எந்த டைமை போகிறோம் தரிசனத்துக்கு அப்படிங்கிறத பொறுத்து இப்போது முகமண்டபம் அப்படிங்கிறது இப்போ மூலவர் இருக்காருன்னா ஒரு 20 அடிக்கு முன்னாடியோடு எங்களை நிறுத்தி விட்டுறாங்க. நாங்கள் போன மார்னிங் டைமில் அது வரைக்கும் விடுவாங்க. நாங்கள் 2 முறை தரிசனம் போனோம். 2வது முறை போகிறப்போ நட் மந்திங்கிற ஒரு இடம் கொஞ்சம் பின்னாடி, மூலவருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இடத்துக்கும் பின்னாடி இருந்தது அந்த தரிசனம் பார்க்குற இடம். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த டைம் உள்ளே போகிறீங்கிறத பொறுத்து தான் நாம் எந்த இடத்துல இருந்து தரிசனம் பார்ப்போம், எவ்வளோ தூரத்தில் கிருஷ்ணரை சேவிப்போம் அப்படிங்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போயிட்டோமா, பெரிய மண்டபம், மூலவர் கிருஷ்ணர் அங்கே இருக்கார். அப்படி போகிறச்ச மிஸ் பண்ணாமல் கருடரை நம்ம கும்பிட்டுட்டு தான் போகணும். கம்பத்தின் மேலே கருடர் உட்காந்துருக்கார். ரொம்ப அழகான அலங்காரம். அப்படியே அவரை பார்த்தோன்னே நிஜமாக சொல்கிறேன், அப்படியே புல் அரிச்சிருச்சு, என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். கருடர் தான், ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கம்பத்து மேலே உட்காந்துருக்கார். மேலே அவர் உட்காந்துருக்கார், நேராக மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி. எல்லாம் போய் அவங்கள தொட்டு சேவிச்சுட்டு தான் அவரை சுற்றிட்டு போகிறாங்க. நாங்களும் அப்படி போனோம். அப்படி போகிறப்ப லெஃப்ட் சைடில் ஒரு வெள்ளி கதவு இருந்தது. அதை தாண்டினா தசாவதாரங்கள் கூட ஃபேஸ் எல்லாம் நம்ம ஊர் தசாவதாரம் மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலே சீலிங்கே பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஒரு மாதிரி கோன் ஷேப்பில் இருக்குது சீலிங்கு. அதில் நம்ம ஊரில் மாடம் இருக்கும்ல வாசலில், அந்த மாதிரி இப்போ சீலிங்கில் அந்த கோன் ஷேப்பில் பார்த்திங்கன்னா மாடம் மாதிரி வச்சுருக்குறாங்க. அது உள்ள சுவாமி இருக்குது, அது என்ன சுவாமின்னு தெரியல. மேலே சொல்கிறேன், நான் சொல்கிறது பெரிய சீலிங் கோன் ஷேப்பில். அந்த 4 சைட்லேயுமே பார்த்திங்கன்னா மாடங்கள் மாதிரி இருக்குது, அது உள்ற சாமி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்டமைப்பு. அதில் என்னன்னா, எங்கே போனாலும் திருப்பதி பெருமாள் நமக்கு அங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூணில் திருப்பதி பெருமாள். ஏன்னா அந்த ஹஸ்தம் வச்சு கண்டுபிடிச்சேன். 2 சைடும் ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார் இருக்காங்க. அப்படி கருடர் கும்பிட்டுட்டு நம்ம போகிறப்போ தூணில் இருக்கிறாங்க. அந்த தூணில் திருப்பதி பெருமாள் தாயாரோடு இருக்கிறாங்க.
பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல அவரை தரிசனம் பண்ணது. அதுக்கப்புறம் அடுத்து உள்ளே போகலாம். மார்னிங் டைமில் போனப்போ ஒரு 8 உள்ளே போகலாம் நம்ம. அப்படி உள்ளே போகிறப்போ க்ரௌடாக தான் போகிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த 1000 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட வாங்கி விட்றேன்னு சொன்னார்ல, அந்த இடம். அதனால் நீங்கள் யார்ட்டையும் பைசா கொடுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணோம் அப்படின்னா நாமளே ஃப்ரீ தரிசனத்தில் உள்ளே போயிடலாம். உள்ளே போன பிறகு மூலவர் வேப்ப மரத்தில் தான் சுவாமியை செய்திருக்கிறாங்க. பல்ராமர் ஒயிட்டில் இருப்பார், சுபத்ரை எல்லோவில் இருப்பாங்க, கிருஷ்ணர் கருப்பாக இருப்பார். பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நல்லா கிளியராக தெரியும். எல்லாருமே கும்பலாக தான் நம்ம போவோம், ஒன்றா தான் போவோம். அப்படி போகிறப்போ ரைட் மோஸ்ட் சைடாக போனால் பல்ராமர் நல்லா ஃபுல்லாக கிளியராக தெரிவார். ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்ம ஃபோட்டோலேயோ இல்லை வீடியோலேயோ பார்க்குற மாதிரி குட்டி கிருஷ்ணர்லாம் கிடையாது. ஒல்லியாக நல்லா ஹைட்டாக பளிச்சுன்னு தெரிகிறார். டியூப்லைட் மாதிரி தான் ஒயிட் லைட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் எட்டை தான். இப்போ நம்ம பங்காரு வாக்கிலேருந்து எப்படி பெருமாளை சேவிக்கிறோம் திருப்பதியில், அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் இங்கேயுமே. ஆனால் என்ன அப்படின்னா நடுவில் எதுவுமே கிடையாது, ஓப்பன் மண்டபம் தான். அண்ட் டியூப்லைட்டில் சுவாமிகள் மட்டும் இருக்காங்களா, நல்லா அந்த மூலஸ்தானம் கூட பெருசாக இருக்குங்கிறதுனால வைடாக கிளியராக தெரியுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். ஒரு ஊர் தெரியாத இடத்துல போகிறோம், கொஞ்சம் பயம் இருந்தது. எப்படி நாங்கள் பிளான் பண்ணோம், எப்படி நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம் அப்படிங்கிறது பெரிய பிளெஸ்ஸிங். அவரோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம அங்கே போக முடியாது. அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே நிற்க வச்சுருக்காரே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே அந்த பண்டிட்ஜி நம்ம அப்படி குனிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், தலையை பச்சைக்கற்பூரத்தை பூசி விட்றாங்க நம்ம நெத்தியில். அதுவும் எப்படி தெரியுங்களா, அந்த புருவத்துலேருந்து 2 புருவத்தையும் ஒன்றா இழுத்தா மாதிரி நெத்தியில் போட்டு விட்றாங்க. அது அந்த ஊர் வழக்கம் போல் இருக்குது. நமஸ்கார் பண்டிட் அப்படின்னோன்னா அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க. அது செஞ்சுட்டு அங்கே தீபாரத்தி வச்சுருந்தாங்க. நம்ம தொட்டு கொண்டுட்டு வெளியில் போயிடணும். ரொம்ப நேரம் நின்று சேவிக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் க்ரௌடு இருந்தது. இருந்தாலும் திருப்தியாக இருந்தது. ஃபஸ்ட்டு தரிசனத்தில் அவர் தரிசனம் பண்ணது. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் எதிர்த்தாப்பில் முக்தி மண்டபம் இருக்கும். ரைட் சைடில் போகிறப்போ விமலா தேவி, அங்கே எல்லாம் வி சொல்ல மாட்டேங்கிறாங்க, பி சொல்கிறாங்க. ஸோ விமலா தேவின்னு இருந்தது. சக்தி பீடம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளி, போன வாரம். அது போன வெள்ளிக்கும் வெள்ளி தான் நாங்கள் தரிசனம் போயிருந்தோம். அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஆடி வெள்ளி அன்னைக்கு சக்தி பீடம், விமலா தேவி அம்மன். அதாவது தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரோம் அப்படின்னா உற்சவமூர்த்தியெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி பிரகாரம் சுற்றுற மாதிரி வந்தோம் அப்படின்னா ஒரு கிணறு இருக்குது. சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் அந்த கிணத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. அதை பூட்டி வச்சுக்கிறாங்க க்ரில்லு போட்டு. நாங்கள் போகிற டைமில் தான் அபிஷேக தீர்த்தம் பித்தளை குடத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அதை பார்க்குற வாய்ப்பு இருந்தது. அபிஷேகம் மூலவருக்கு செய்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே மூலவர் உற்சவர் எல்லாம் ஒரே சுவாமி தான். மரத்தினால் ஆன சுவாமிங்கிறதுனால தினமும் அபிஷேகம் கிடையாது. வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க, ரொம்ப விசேஷமாக. மற்ற நாட்களில் என்ன செய்கிறாங்கன்னா சுவாமியோட இமேஜ் விழற மாதிரி கண்ணாடி வச்சுருக்குறாங்க. அந்த கண்ணாடிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. ஸோ அந்த தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த அபிஷேகம் யாரும் பார்க்க முடியாது, பொது பக்தர்கள் நிறுத்தி வச்சிடுறாங்க. ஸோ அவங்க தீர்த்தம் எடுத்து உள்ளே போயிட்டே இருக்கும்போது அந்த கிணறு கிட்ட போனோம். அப்போவே அந்த உள்ளே இருந்த ஐயர் வராதிங்க போங்க போங்க அப்படின்னாரா. அப்புறம் க்யூவில் நின்று விமலாதேவி அம்மனை கிட்ட போய் தரிசனம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனை பார்த்தது. அழகாக இருந்தாங்க. அவங்க ஃபேஸு டிஃப்ரெண்ட்டாக. வெளியில் வரும்போது சனீஸ்வரன் சன்னதி, பிரகாரம் ஃபுல்லாக நிறைய சன்னதிகள். சாக்ஷி கோபால் கோயில் தனி இடத்துலையே சன்னதி இருக்குது. பூரியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ். ஆனால் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, அங்கே போக முடியாதுங்கிறதுனால அங்கேயே சாக்ஷி கோபால் இருக்காங்க, ராதாகிருஷ்ணர், சேவிச்சிட்டோம். பிள்ளையார் இருக்கார் நிறைய இடங்களில், வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான பேரில் பிள்ளையார் இருக்கார். குட்டியாக இருக்கார், ஹைட்டாக இருக்கார், ரொம்ப அழகாக இருந்தார் பிள்ளையார். அவரை சேவிச்சுட்டு எக்ஸாக்டாக சுவாமிக்கு பின்னாடி மிஸ் பண்ணாமல் படியேறி போகணும். கொஞ்சம் அந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனாலும் கிரில்லை பிடிச்சிட்டு மேலே போனீங்கன்னா ஹிரண்யனை வதம் பண்ணுற நரசிம்மர் பெருசாக உக்கிரமாக இருப்பார். ரொம்ப அழகாக இருந்தது. கிட்ட போய் தரிசனம் பண்ணது. எக்ஸாக்டாக நம்ம அவர் கிட்ட போய் நிற்கிறப்போ மூலவர் கிருஷ்ணருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் போனீங்கன்னா பாருங்கள். ஏன்னா படியேறி மேலே போகணும். அடுத்து அவங்கள சேவிச்சுட்டு வர்றப்போ சரஸ்வதி, காயத்ரி, சக்தின்னு சொல்லிட்டுலாம் சன்னதிகள் இருக்குது. அங்கே போய் சேவிச்சுட்டு வந்தால் லக்ஷ்மி தேவி, அதாவது பெருமாளுக்கு பேக் சைடில் ஒரு சைட் கார்னரில் விமலாதேவி அம்மன், அவங்களுக்கு பிரசாதம் படைச்சிட்டா அதுக்கு பேர் மகா பிரசாதமாக. அடுத்து ரைட் மோஸ்ட் கார்னரில் லக்ஷ்மி தேவி இருக்காங்க. அவங்கள போய் தரிசனம் பண்ணோம். அவங்க ஃபேஸும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் க்யூ, அதனால தான் டைம் ஆகும் நம்ம உள்ளே போனால்.
ஒரு ஒரு சன்னதிக்குமே க்யூ இருக்குது. அதுக்கப்புறமா சூரிய பகவான் சன்னதி இருக்குது. நிறைய சிவன் கோயில், சிவன் சன்னதி. சில சிவன்லாம் பாதாளத்தில் இருக்கிறாங்க, மேலே இருந்தாலுமே குட்டியாக இருக்கிறாங்க அந்த சிவலிங்கம். அந்த சிவன் நிறைய பாடலீஸ்வரர், நம்ம ஊரில் பார்க்குற சிவன் கோயில் பேர்லாம் சிவன் இருந்தாங்க. அதாவது பாடலீஸ்வரர் சென்னையில் இருக்குது, காசி விஸ்வநாதர், அந்த மாதிரி பழக்கப்பட்ட பேருள்ள சிவன்லாம் அங்கே இருக்காங்க. நிறைய சிவன் சன்னதிகளும் நரசிம்மர் சன்னதிகளும் பிள்ளையார் அங்கே இருக்காங்க. காலையில் ஒன்றுமே சாப்பிடல, அங்கே ஒரு அப்பா மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோமா, சரி கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. அவங்க தான் சொன்னாங்க, வாங்க சுபா மறுபடியும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம்தான் உள்ளே போயிட்டோம். கருடரை ரொம்ப பொறுமையாக நின்று சேவிச்சுட்டு போனால் காலையில் பார்த்த மாதிரி கிட்ட போய் பார்க்கல, டிஸ்டன்ஸ். நட் மந்திர்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட நடுப்பகுதியிலேயே நிற்க வச்சுட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம போயிடணும். வேறு வழியாக என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டு. காலையில் பார்த்தது பிரகாரம் சுற்றி வர்ற மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு வழியாக என்ட்ரன்ஸு. மூலவருக்கு, அதாவது நம்ம மூலவரை பார்த்த மாதிரி நிற்கிறோன்னா ரைட் சைடு வழியாக வந்துடணும். அந்த மாதிரி நம்ம போகிற டைம் பொறுத்து மாறுது. மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டோன்னா அவர் அந்த பச்சை கற்பூரத்தையே 2 புருவத்தையும் இழுத்த மாதிரி வச்சு விட்டாரா. சந்தோஷமாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைம் போகிறப்போ சன்னதிக்கு நடுவில் ஏதோ ஒரு துணியை போட்டு கட்டி வச்சுருந்தாங்க, அது என்னன்னு தெரில. கிருஷ்ணரோட அலங்காரமும் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மார்னிங் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும். எகெயின் திருப்பதி பெருமாளை பார்த்துக்கிட்டோம். செகண்ட் டைம் போகிறப்ப ஹெவி க்ரௌடு, மூச்சு திணற அளவுக்கு க்ரௌடு. அவங்க ரொம்ப நேரம் நின்னாங்க. எனக்கு அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியலையா, பார்த்துட்டு நான் வெளியில் வந்துட்டு இருந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க. மறுபடியும் ஒரு ரவுண்டு போனோம். ஏன் போனோம் அப்படின்னா, நான் பூரி ஜெகநாத பெருமாள் கோயிலில் பிரசாதம் ரொம்ப விசேஷம். 56 வகையில் உணவுகள் செய்து படைப்பாங்களாம். யசோதை கிருஷ்ணருக்கு ஒரு நாளைக்கு 8 முறை சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்களாம். கோவர்தனகிரி மலையை 7 நாள் கிருஷ்ணர் பிடிச்சிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ அவர் 7 நாளும் சாப்பிடலையா. ஸோ 7 8 56 முறை 56 வகையான உணவுகள் படைக்கிறாங்களாம். அது மகாபிரசாதம்னு சொல்லிட்டு விமலாதேவி அம்மன் கிட்ட வச்சதுக்கப்புறம் மகாபிரசாதம் ஆகிடுமா. அந்த கிச்சன் ரொம்ப விசேஷமானது. அதுக்குள்ளே நம்ம போகலாம். ரோசசாலா தர்ஷன் அதுக்கு பேர். 10 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு அலோவ் பண்ணுறாங்க. பெரிய இடம், பழமை வாய்ந்த ட்ரெடிஷ்னலான பிளேஸ். ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு மண்பானை, தண்ணி இறைக்கிறதுக்கு மண்பானை. அந்த தீர்த்தத்துக்கு பேர் கங்கை தீர்த்தம். அதுலேருந்து இறைச்சிட்டு போகிற தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி இறைச்சி சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ சமையலுக்குவே அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக மண்பானையாக பெரிய பெரிய கூடைகளில் காய்கறி அங்கும் இங்கும் எடுத்துகிட்டு போகிறது. மண்பானைலாம் பார்த்திங்கன்னா அண்டா சைஸில் இருக்குது. அதை அங்கும் இங்கும் எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். பெரிய ஏரியாவில் காய்கறி கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கட் பண்ணுறாரு, ஒருத்தர் இல்லை, ஒரு 4-5 பேர் கட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய அருவாமனையில் ஒரு 4-5 பேர் கழுவுறாங்க. ஒரு காய்கறி ஒரு இடத்துல கட் பண்ணுறாங்க. அம்மியில் அரைக்கிறாங்க, ஆட்டுக்கல்ல அரைக்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ரோசசாலா தர்ஷன். எக்ஸாக்டாக சமைக்கிறாங்கல்ல, பானை மேலே 5 பானை மேலே வச்சு சமைப்பாங்களாம். அப்படி விறகடுப்பில் அப்படி சமைக்கிறப்போ மேல் பானை தான் ஃபஸ்ட்டு குக் ஆகுமா. அந்த ஏரியாவுக்கு எங்களை அனுமதிக்கல, யாரையுமே அனுமதி கிடையாது. நீங்கள் வெளியில இருந்து கூட அந்த இடத்த பார்த்துட முடியாது. அந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற இடங்களில் பார்க்கலாம், காய்கறி கட் பண்ணுறது, இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, காய்கறி கழுவுறது, அம்மி வச்சு அரைக்கிறது, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுவுமே நல்லா பெரிய இடம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும் நம்ம போய் பார்க்குறதுக்கு. கைடெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி குரூப்பாக பணம் வாங்கிட்டு போகிறாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்கல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பெருமாள் நம்ம கண்ணுக்கு காமிக்கிறாரோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நாங்கள் போய் எங்களுக்கு என்ன தெரியலையோ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நிறைய சிவன் சன்னதிகள் இருந்ததுனால தரிசனம் செய்துக்கிட்டே வரும்போது சிம்மாச்சல நரசிம்மர் இருந்தார். அந்த மாதிரி நரசிம்மரும் நிறைய பேர் இருந்தாங்க. 2வது முறையாகவும் பிரதட்சணம் செய்தோம். அப்புறமா அனந்த பஜார், இந்த மகாபிரசாதமெல்லாம் சேல்ஸ் பண்ணுற இடம். அது அவ்வளோ பெரிய இடம். வீடியோ அலோடு கிடையாது, வீடியோ எடுத்துகிட்டே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, இந்த மகாபிரசாதத்தையும் அங்கே இருக்கிற பண்டிட்லாம் விற்பாங்க. ஒரு 100 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஓலை கூடையில் வச்சு விற்கிறாங்க. கஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டு, அதுலேயே வெரைட்டிஸ் இருக்குது. எண்ணெயில் செய்கிறது, நெய்யில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வாங்கினாங்க. நான் பெருசாக எதுவும் வாங்கலை. பட் நாங்கள் அங்கே பிரசாதம் சாப்பிட்டோம். 100 ரூபாய்க்கு பிரசாதம், மகாபிரசாதம் சாப்பிட்டோம். தால், கிச்டி, ஒரு ஸ்வீட்டு, அந்த மாதிரி என்னமோ கொடுத்துருந்தாங்க ஒரு பிளேட் ஃபுல்லாக. அதை அங்கேயே உட்காந்து பார்த்தோம். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 2 முறை சாமி பார்த்தது, 2-3 முறை பிரகாரம் சுற்றுனது,
ஃபுல் சன்னதியும் பார்த்து க்யூவில் நின்றுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஃபேன் போட்டுட்டு ஃப்ரீயாக நீட்டாக இருந்ததா சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அங்கே போய் படுத்துட்டேன். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்ட்டு அவங்க போய் நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணாங்க. நிறைய ஷாப் இருக்கும் அனந்த பஜாரில். ஆனால் என்னென்னா ஃபுல்லாக முக்கிது. அவங்க என்ன சொல்கிறாங்க, முச்சாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து உள்ளேருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தான் அந்த பிரசாதம் சாப்பிட்டு வந்தோம். அதுக்காக நம்ம சாப்பிடாமல் வர முடியாது. மகாபிரசாதம் ரொம்ப விசேஷமானது. அதனால் அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். லக்கேஜ் எடுத்துகிட்டு ஆட்டோ பேசிக்கிட்டோம் மற்ற கோயில்களுக்கு போய் பார்க்குறதுக்காக. ஆக்சுவலாக ஒரு ரிச்சாவில் தான் போனோம். அவர் ஏமாற்றிட்டார். 150 ரூபா வாங்கிட்டு ஒன்றுமே தெரியாத ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டார். அப்புறம் அங்கேருந்து டுக்டுக் ஆட்டோ பேசிக்கிட்டு இந்த இடம்தான் டுக்டுக் ஆட்டோ பேசிக்கிட்டு ஏறிக்கிட்டோம். எம்பார் மட்டை தேடிட்டு தான் போனோம். 150 ரூபாய்னாரு. கடைசியில் அவருக்கே தெரில அது கோயில் முன்னாடி தான் இருந்திருக்கு. அது தெரியாமல் நாங்கள் அவரை ரிக்ஷாவில் ஏறி, ஆனால் கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக நீங்களும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் டுக்டுக் பேசிக்கிட்டோம். அலர்நாத் கோயில் அண்டு கோயில்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் தரிசனம் பார்க்கறதுக்காக 1200 கேட்டாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் பட்டது. ஆனால் எங்களுக்கு 2 பேருக்குமே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. வெயில் அடித்து நொத்துது. அப்படியே மூஞ்சில் மலாப்படி தடவின மாதிரி வெயில் சுல்லுன்னு அடித்ததா ட்ரெயின் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஸ்டே பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளானில் போகல. அக்காமடேஷன் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் அந்த டுக்டுக்கில் ஏறி சாமான்லாம் போட்டுட்டு முக்கியமான திங்ஸை கையில் வச்சுக்கிட்டு அலர்நாத் மந்திர் போனோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல, அங்கே பூரி ஜெகநாத பெருமாள் தான் இருப்பார் தாயாரோட. ஆனால் முழு உருவத்தில் இருப்பார். இங்கே பூரி ஜெகநாத பெருமாள் வந்து ஃபுல் உருவம் இருக்காது. பட் இங்கே அலர்நாத் மந்திரில் ஃபுல் உருவமாக பெருமாள் இருப்பார். கரெக்டாக நாங்கள் போகிறோம். அப்போ தான் நெய்வேத்தியம் நடக்குது. அங்கே பார்த்திங்கன்னா மகாபிரசாதம் கொடுக்குறாங்க. அதே 100 ரூபா தான். அதே பிரசாதம் தான், ஆனால் சூடு. அப்போ தான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணாங்களா. ஸோ காலையிலையும் மகாபிரசாதம், மத்தியானம் இந்த கோயிலில் மகாபிரசாதம். அப்படி அங்கே நெய்வேத்தியம் முடித்தோன்னா அங்கே சுவாமிகிட்டே எங்களை உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டாங்க. அங்கே எல்லாமே அப்படி தான் சாப்பிட்றாங்க. ஒரு பிளேட்டில் அந்த பிரசாதம்லாம் வச்சு. வேறு எந்த சுவாமிகளும் இல்லை. நரசிம்மர் சன்னதி இருக்குது அண்டு கிருஷ்ணர் சன்னதி இருக்குது. மூலவர் அலர்நாத் பெருமாள். என்ன அப்படின்னா வருஷத்தில் 15 நாள் இங்கே தரிசனம் கிடையாது பூரி ஜெகநாதர் கோயிலில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அலர்நாத் மந்திருக்கு வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அலர்நாத் மந்திர். வருஷத்தில் 15 நாள் கோயில் டோட்டலாக மூடி இருக்கும். பூரி ஜெகநாதருக்கு என்னென்னா ஸ்நானம் வருஷத்தில் ஒரு நாளைக்கு செய்கிறாங்களே, அதுக்கப்புறம் பெருமாளுக்கு உடம்பு முடியாமல் போயிடுமா. அதனால் 15 டேஸ் அவருக்கு ரெஸ்ட்டு கஷாயம் மாதிரியெல்லாம் கொடுத்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பக்தர்கள் வந்தாங்கன்னா இந்த அலர்நாத் கோயிலுக்கு வராங்க. அது ஒரு 1/2 hour போச்சு அந்த டுக்டுக்கில். ஆக்சுவலாக டுக்டுக்கில் போகாதீங்க, நீங்கள் கேபு மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு வரத்துக்கு எங்களுக்கு ஒரு 2 hours ஆச்சு. வந்தோன்னே இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு முஸ்லீம் டிவோட்டியோட சன்னதி கிட்ட தான். ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு தான் மறுபடியும் இங்கே வந்துட்டோம். ரத யாத்திரைப்போ ஒரு செகண்ட் அந்த சன்னதி கிட்ட நின்று தான் பெருமாள் போவாராம். இப்போ நீங்கள் பார்க்குறது குண்டிச்சா டெம்பிள். கரெக்டாக இந்த ரோடில் ஒரு எண்டில் குண்டிச்சா டெம்பிள், அந்த எண்டில் பூரி ஜெகநாத பெருமாள். ரத யாத்திரைப்போ 9 நாட்கள் சுபத்ரை, பல்ராமர், கிருஷ்ணர் இங்கே தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த கோயில் 9 நாட்கள் மட்டும்தான் திறந்துருக்கும். மீதி நாட்கள்லாம் மூடி இருக்கும். அதனால் உள்ளே போக முடியல. அந்த 9 நாளில் வந்தால் தான் நம்ம உள்ளேயே போக முடியும். மற்ற நாட்கள் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பீச். ரொம்ப அழகாக இருக்குமா பீச். நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் அங்கெல்லாம் போகல, எங்களுக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால. அண்டு வெயில் எங்களால் தாங்கவே முடியல, அவ்வளோ வெயில். ஸோ இங்கேருந்து தரிசனம் செய்துட்டு இது இல்லாமல் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய கோயில்கள் இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா இந்த சுவாமியை செய்கிற அந்த வேப்ப மரத்தை தேடிட்டு போவாங்களாம். ஒரு இடத்துல இருந்து பிரசன்னம் பார்ப்பாங்களாம். நைட் அங்கேயே தூங்கி அப்போ அவங்க கனவில் வர்ற பிரசன்னத்தை வச்சு தான் அந்த மரத்தை தேடி போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பூரி பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நாங்கள் புவனேஸ்வருக்கு பஸ் ஏறிக்கிட்டோம். அதில் பல்ராமரோட மரத்தில் வந்து 7 கிளைகள் இருக்கணுமா. சுபத்ரை குண்டான மரத்தில் 5 கிளைகள், கிருஷ்ணருக்கு உண்டான மரத்தில் 3 கிளைகள். யாரும் மக்களோ இல்லை பூச்சிகளோ தீண்டாத மாதிரி மரமா. அந்த மாதிரி தேடி போய் பூஜைகள்லாம் செய்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த பிரசன்னம் பார்க்குற இடம் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான இடங்களும் இருக்குது. எங்களால் வெயில் இருக்கிறனால அங்கெல்லாம் போக முடியலங்கிறனால நாங்கள் கிளம்பிட்டோம் உடனே புவனேஸ்வருக்கு. சுவாமிகள் எல்லாமே ஜெகநாதர் கோயிலில் மரத்தினால் செய்தவர்கள். ஸோ 12 இல்லைன்னா 8 ஆண்டுகளுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த முறைப்படி அந்த
மரத்தை மாற்றுறாங்க. வம்சாவளியினர் இதுக்கு முன்னாடி யார் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்க தான் கண்களெல்லாம் கட்டிட்டு கிருஷ்ணர் உள்ளே இருக்கிற அந்த இதயத்தையும் மாற்றுவாங்க, கையில் துணியெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, பாருங்கள். உபன்யாசமாக சொல்கிறவங்களோட இன்ஃபர்மேஷன் கேளுங்க. அந்த மாதிரி சம் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து டோட்டலாக கிருஷ்ணர் அந்த மரத்தை மாற்றுறாங்க. டோட்டலாக அந்த மரம் மாற்றினது இருக்கும்ல, அது எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம போய் பார்க்கலாம். நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் எங்களுக்கு டைம் இல்லை. அந்த பழைய மரத்தை கூட முறைப்படி தான் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதை சொல்கிறேன். 1.25 மணி நேரம் தான் புவனேஸ்வர் பூரியிலேருந்து. ஏசி பஸ் 100 ரூபாய் டிக்கெட்டாக ஏறினோம். நல்ல பஸ்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ புவனேஸ்வருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து ஆட்டோ பேசிக்கிட்டோம். நீங்கள் ஆட்டோ பேசுனீங்கன்னா புவனேஸ்வரில் ஓலா ஊபராக பேசிக்கோங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நார்மல் ஆட்டோலாம் பேசுனீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ ஓலா மாதிரி தான் பேசிக்கிட்டோம். 80 ரூபாய் தான். இங்கே புவனேஸ்வர் கோயிலுக்கு வந்து புவனேஸ்வரில் இருக்கிற லிங்கராஜ சுவாமி கோயில், பழமை வாய்ந்த சிவன் கோயில். 108 சன்னதிகள் இருக்குது. உள்ள மொபைல் அலோடு கிடையாது. இதுக்கு முன்னாடி அலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க போல இருக்குது. ரொம்ப பெரிய கோயில் கிடையாது, பெரிய கோயில் தான். கிட்டக்க சன்னதி, 108 சன்னதி. எல்லா சுவாமிகளும் இருக்காங்க. பெருமாள் இருக்கார், முருகன் இருக்கார். பெரிய கோபுரம், ஜெகநாத பெருமாள் கோயில் மாதிரி பெரிய கோபுரம். ஆனால் லிங்கராஜ சுவாமி குட்டியாக இருப்பார். நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு தேடணும் சிவன் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குட்டியாக இருப்பார். நம்ம இப்போ பிரகதீஸ்வரர் கோயில் கோபுரம் பெருசாக இருக்கும் தஞ்சாவூரில். சிவனும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய லிங்கம் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இல்லை, கோபுரம் ஒசந்து இருக்குது, ஆனால் சிவன் குட்டியாக இருப்பார். ஸோ அவரை சேவிச்சுட்டு மற்ற சன்னதிகள் முடிஞ்ச வரைக்கும் போனோம். 108 சன்னதியெல்லாம் நம்ம போனோன்னா டயர்டாயிடும். இந்த கோயிலுக்குன்னே நீங்கள் ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கோயிலெலாம் உங்களுக்கு ஃபுல் டே ஆல்மோஸ்ட் திறந்துருக்கு. இதுக்கிட்ட கூட அனந்த வேணுகோபாலன் சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. பட் நாங்கள் போகல, எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு, போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும்தான் நாங்கள் போனோம். புவனேஸ்வர்லேயும் சுற்றி பார்க்க வேண்டிய இந்த மாதிரி கோயில்கள் நிறைய இருக்குது. அதில் விசேஷமானது லிங்கராஜ சுவாமி கோயில். 108 சன்னதி இருக்குது. ஸோ இங்கேயும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற சன்னதி போயிட்டு இங்கேயும் மகாபிரசாதம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதையும் போய் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாயந்தரம் ஆயிடுச்சு. நல்ல க்ரௌடு இருந்தது. தமிழ் மக்களும் வந்திருந்தாங்க. இங்கே இருந்து உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் லைவாக. கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு போயிருந்தோம்ல, லக்கேஜ் கிளாக் ரூமில் வச்சுருந்தோம். ஆதார் கார்டு கேட்குறாங்க கிளாக் ரூமில் லக்கேஜ் வைக்கிறதுக்கு. அங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு ஏசி லாஞ்சுக்கு போயிட்டோம். புவனேஸ்வர் ஏசி லாஞ்சில் பைசா கிடையாது. நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்குதுன்னு சொன்னால் அனுமதிக்கிறாங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியா. லிங்கராஜ சுவாமி கோயிலேருந்து ஆட்டோவில் வந்துட்டுருக்கிறப்போ ஆட்டோக்கார் ஜங்ஷன் கிட்ட வினீத் அப்படிங்கிற ஹோட்டலில் நல்லாயிருக்கும் அப்படின்னால அங்கே சாப்பிட்டுட்டு வந்தோம். 2.5 மணி நேரம் ட்ரெயின் லேட்டு இருந்தாலும் கிளம்பி கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கிளம்புறப்ப தான் 2.5 மணி நேரம், ஆனால் ரீச் ஆகிறப்போ அந்த ட்ரெயின் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு அலாட்டான பர்த்தில் யாரோ படுத்துருந்தாங்க. அப்புறமா எழுந்திரிச்சிட்டு நாங்கள் நைட்டு தூங்கினோம். காலையில் எழுந்திரிச்சோன்னா மறுபடியும் அந்த கோதாவரி ரிவர் பார்க்குறதுக்கு இன்னொரு சைடு ரொம்ப அழகாக இருந்தது. இட்லி கிடச்சிது. ஸோ நாங்கள் ஸ்டேஷன்லேயே இட்லி வாங்கிட்டோம், நல்லா இருந்தது. மத்தியானம் ஆன்லைனில் விஜயவாடாவில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டோம் லன்ச்சு. அது 2 பேருக்கு வாங்கின லன்ச்சு 4 பேர் சாப்பிட்லாம் மாதிரி இருந்தது. 2.5 hours ட்ரெயின் லேட்டாக போயிருந்தது. கடைசியில் 1 hour டிலேயில் நாங்கள் ஆன் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். 1 hour டிலேயில் ரீச் ஆகிட்டோம் சென்னை சென்ட்ரலுக்கு. அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கொடி மாற்றுறது ரொம்ப விசேஷமானது, அதுவும் பார்த்துருக்கலாம். எங்களுக்கு கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்ததுனால போனோம். திருப்தியாக ஒரு தடவைக்கு 2 தடவை கிருஷ்ணரும் மற்ற சன்னதிகளும் கோயிலுக்குள்ளே தரிசனம் செய்துட்டு சேஃபாக 2 லேடிஸ் போனோம் இல்லையா, அதனால் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். மற்ற இடங்களுக்கெலாம் நாங்கள் ட்ரை பண்ணல. நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு போனாலும் சரி, இல்லை பூரி ஜெகநாத பெருமாளை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா நாங்கள் போயிட்டு வந்ததே கரெக்டாக இருக்கும். நீங்கள் புவனேஸ்வரில் இறங்கிக்கோங்க. குர்டா ரோட் ஜங்ஷனில் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. பட் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது குர்டா ரோட் ஜங்ஷன்லேருந்து. எல்லாமே புவனேஸ்வர்லேருந்து பூரிக்கு போகிற ட்ரெயின் தான். கரெக்ட் டைமுக்கு வராது. நீங்கள் வேரிஸ்மைட் ஆப்பில் பார்க்குற டைமுக்கு ட்ரெயின் வராது. அப்படி ஏதாவது டிலேயாக வர்ற ட்ரெயினில் நமக்கு செட் ஆச்சுன்னா ஏறி வந்துக்கலாம். எங்களுக்கு ட்ரெயினும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. தரிசனமும் இலவச தரிசனத்திலே ரொம்ப திருப்தியாக இருந்தது. கிருஷ்ணரை பார்த்தது
ரத யாத்திரை ரொம்ப விசேஷமானது. நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. உபன்யாசம் கேட்டுட்டு போங்க. பெரியவங்க நிறைய பேர் உபன்யாசம் கொடுத்துருக்குறாங்க பூரி ஜெகநாத பெருமாள் பற்றி, தமிழில் இருக்குது. ஸோ அதெல்லாம் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறப்போ. கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு திருப்தியாக தரிசனம் அமைஞ்சது. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் ட்ரெயின் தான், அதே சந்திரகாந்தி எக்ஸ்பிரஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது ட்ரிப். இன்னமும் மனசெல்லாம் பூரி ஜெகநாதர்கிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள். நிறைய கதைகள் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க உபன்யாசங்கள் மூலமாக. அதர் லாங்குவேஜில் கூட நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க, தெலுங்கு, ஒடிசாவில் கூட. அண்டு ஃபுட்டு, ஒடிசா ஃபுட்டே ஃபேமஸ் தான். அதுக்குன்னே பஜார்லாம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஸ்டே பண்ணிங்கன்னா அதெல்லாம் கூட ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது கூட உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா வெயில் அதிகமாக இருந்ததுனால. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அப்பப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன், திவ்ய தேசங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 95 போயிருக்கேன், அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தனியாக போயிட்டு வரணுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விசேஷமான பூரி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு நாமளே எப்படி போயிட்டு வரணும் அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அக்காமடேஷன் லிங்க் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். 2000 3000 ஆகும் அக்காமடேஷன். குர்டா ரோட் ஜங்ஷனில் டார்மெட்ரி எல்லாம் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணணுன்னா அங்கே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். 300 ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு காமன் டார்மெட்ரி இருக்குது. ரூம் எல்லாம் உங்களுக்கு அவர்லி பேசிஸில் 300 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்குள்ளே இருக்குது குர்டா ரோட் ஜங்ஷனில். புரியில் கூட இருக்குது நாங்கள், ஆனால் நாங்கள் பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். புரி ரயில்வே ஸ்டேஷனில் சொல்கிறேன். டூரிஸ்ட் மாதிரியெல்லாம் நிறைய அங்கேயே இன்ஸ்டண்ட்டாக அழைச்சிட்டு போகிறாங்க. பூரியில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை சுற்றி பார்க்குறதுக்காக இருக்கட்டும், புவனேஸ்வர்க்காக இருக்கட்டும். கோனார்க் டெம்பிள் நாங்கள் போகல. ஏன் போகலன்னா அது உள்ள சாமி எல்லாம் கிடையாது. அந்த பழமை வாய்ந்த அந்த கோயிலை பார்க்கலாம், அவ்வளோதான். உள்ள அனுமதியும் கிடையாதான், அதனால் நாங்கள் போகல. அண்டு பூரி ஜெகநாதர் கோயில் உள்ளேயே சூரிய பெருமாள் இருக்கார். அங்கே போய் அவரை சேவிச்சிட்டதுனால நாங்கள் கோனார்க்கும் போகல. டைமும் இல்லை, வெயிலும் அதிகமாக இருந்ததுனால. நீங்கள் ஸ்டே பண்ணால் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கு நல்லாயிருக்கும். சக்ஷி கோபால்னு கூட தனியாக கோயில் இருக்குது பூரியிலேருந்து. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ.